ஓ வந்தாண்டா மாப்பிள்ள இங்க பார், ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. இந்த மனசு வந்து பார்ப்போம் அந்த மூணு என்ட்ரன்ஸு அதில் ஏறி இன்னும் சுற்றிட்டு கவர் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம். நீ நைட் ஸ்டே பண்ணா நல்லா இருக்கும். அப்போ இல்லையா முன்னாடி போகலாம் பாரு 68 சாப்பிட்டு இருக்கு. அதுக்கு போட்டிருக்கு. அது இல்ல, இது வேற. இது வேற. காட்டுது பாரு, நம்ம இந்த ஆங்கிள் கவர் பண்ணி இருக்கணும். அதே கரெக்டா அதே பார்த்துக்கலாம். வீடு இருக்குது பாரு ஏரியா. ஓ பெண்டடி ஏகப்பட்ட வாடி இருக்கு. அது சூப்பராக இருக்கு. கலை கவசம் அணிவி உயிர் கவசம் கையிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம். அந்தாட்ட போயிட்டானடா, இந்த ஆட்டம் நான் நினைக்குது. கவர் பண்ணி போட்டு ஒரு வகையை வெட்டிக்கிறோமா இது மேல. தேங்க்யூ படிச்சுக்கலாம். வச்சு நிறுத்தி கேமரா கவர் சூப்பரா தெரியும். சாட்சி போடுறேன். முன்னாடி போய் கேமரா கரெக்டாக தெரிஞ்ச பாரு. நல்லா எத்தனை வருதா? அது எடுக்காது, அதுதான் வீடியோ ஒன்றுக்குது. இது ஒரு அப்படியே வீடியோ பார்த்து ஐயோ சூடாக கொண்ட டயர்லாம். டயரே இதே தெரியல வண்டியை. நோட்டர் பண்ணுறா லைட்டை பின்னாடி வேண்டாம் ஒரு வண்டியை. நான் எங்கடா அங்கே உட்காந்து லூ படிக்கிட்டோம். அது கையில் வச்சு நீ அதை அப்படியே நீ கண்ட்ரோல் பண்ண. நான் எங்கடா அது லூ படிக்கிட்டு முன்னாடி கூட போ. அது லூ படிக்க முடியாதாடா. அப்படா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை கிட்ட வந்து இப்படிதான் லூ படிக்கிறாங்க. ட்ரிப்ல ஒரு மெக்கானிக்கல் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான்றது தெரிஞ்சுக்கோங்க. அடிச்சிட்டீங்களா? அவ்வளோதானா? அவ்வளோதான் அடிச்சிட்டோம். இவர் தான் மெக்கானிக்கலு.
அதனால தான் இன்னைக்கு நம்ம வண்டி இப்போ மழை இருப்போம் வெற்றிகரமாக. நான் தான் கேமராமேனு. கேமராமேன் தான் கொஞ்சம் தெரிய மாட்டாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்புறம் மூஞ்சி வேணா காட்டிடுறேன். வருவார் பிளாக்ல அதிகமாக பாருங்க. சரி, இப்போ நான் ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்க போகிறேன். போகலாமா? ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போகலாம். ஆல் ஆஃப் பண்ணிடு, சார்ஜர் வேணும் மழை ஏறும்போது. டாபர் மண்டி அப்படிதான் போயிட்டு வந்துட்டியா ப்ரோ? ஏற்காடு போயிட்டு வந்துட்டீங்களா? உள்ளது அதே மாதிரி தான் உள்ள இது வரும்போது சர்வீஸு. ஆமாம், செம்மையா. இது இன்னும் இரிசலம் போனது இல்லையா? ஊட்டிலாம் இன்னும் பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு கிளைமேட். ஆமா, ரொம்ப சேஃபா பார்த்து பார்த்து நான் வந்தது சர்வீஸ் அதே மாதிரி பயப்படக்கூடாது, காலுக்குள்ள வைக்கக்கூடாது. இப்படி காடு வண்டி சாயுதுன்னு பயத்துல இப்படி காலுக்குள்ள வைக்கக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, கீழே உளுந்துட்டியா அப்ப டக்குனு கால் வச்சுக்கோ. அப்ப அது வரைக்கும் நம்ம எப்பவுமே வண்டி வைக்கக்கூடாது. இன்னும் மேலே யார வெயில் காலம் எப்படி இருக்கு. ஒரு பெண்டு வரும், இப்படி வந்து இப்படி அது சுற்றியே ஒரு மேலே எல்லா பெண்ணுமே தெரியாது. எந்த இடத்துல நான் உளுந்து பழகிடுச்சுட்டேன். எத்தனை பேர் எங்கே இருக்கு. இன்னும் மேலே போனால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். சரி, அது கும்முன்னு பெண்ட் எடுக்கிறான். இறங்கும்போது பெண்ட் அடிக்கலாம், ஏறும்போது பெண்ட் அடிக்க முடியாது. இறங்கும்போது நீ பெண்டே எடுக்காத சாமி. பெண்டுனா நம்ம இன்னைக்கு இறங்கவே போகிறது இல்லையா? நான் நாளைக்கு போகணும் எப்படின்னு ட்ரை பண்ணுறேன். தூங்கிட்டு தான் நாளைக்கு போனோம், நல்லா இருக்கும். ஓட்ட தெரியல காரை செகண்ட் கீர் தேர்ட் கீருக்கு மேலே போகவே கூடாது. அவன் போட்டியில் வரான் வண்டியை ஓட்ட தெரியல. சரி ஓட்டுறாங்க. எனக்கெல்லாம் பழகி ஓட்டி பேரெல்லாம் ஓட்டலாம். யார் ஊருக்கு இருக்கு ஊரு நல்லா இருக்கு. என்கிட்ட இந்த மரத்துக்கு 5 வருஷத்துக்கு மேலே எடுத்து போட இருக்கு. 5 வருஷத்துக்கு மேலே எடுத்து போடு. யாரு அவன்டா? வெயில் அடிக்குதா, அதனால எப்பவுமே வரல போல. ஆமா, யாரோ சட்டெல்லாம் போட்டுக்கிறேன். ஐயோ பாட்டே மறந்துட்டேன்.
மலை சாலை வேற வேலை ஒரு மரம் இது சேஃப்டி இல்லை, நிற்கக்கூடாது வண்டிங்களாம் அங்கே. யாருக்கு தெரியா? அக்கா அக்கா வண்டியை பார்த்தாங்க, அழகா இருக்குன்னு நினைச்சாங்க. அக்கா டாடா காட்டிட்டு நான் பார்த்துட்டேன், அதனால எடுக்கல. முடிக்கிறது நானு அது முன்ன போய் இருக்கும். எனக்கு பெண்ட் அடிக்கவே தோண மாட்டேங்கிறப்பா, பிடிக்கவே இல்லை. ஆமா, இந்த மண்ணு இந்த ரோடு ஷீட் ஆகிறதுனால டயருக்கு கிரிப்பே இல்லைன்னு சொல்றதுனால இல்ல பயங்கர இப்ப அது அந்த ஓரளவுக்கு வண்டி புது வண்டி, இந்த டயர் சேஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அதெல்லாம் நான் மாத்தணும். இப்ப அதனால எனக்கு கிரிப் வந்து கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. அதனால நான் பெண்ட் அடிக்கிறேன். நீங்க அதிகமா காப்பாற்றி கொடுப்பா. ஆமா, அங்கேயே தான் இருக்கு. ஓ வந்தாண்டா மாப்பிள்ள. பாய் நியூட்ரல் எவ்வளோ பெண்ட் அடிச்சுவாங்க. நல்லா இருக்கா கிளைமேட்? காலேஜ் மேலே கொஞ்சம் இருக்குடா. இதுதான் அந்த காலேஜ் ஒரு வேலைக்கும் சரி. அவங்க நல்லா படிப்பு போறதுக்கு என்னோட கன்சன்டே வரல. ஒவ்வொரு வழியும் எடுக்க முடியாது. இந்த சைடு இருந்தா ஈஸியா வளைவு எடுக்கலாம், இந்த சைடு பெண்ட் இருந்தா எடுக்கலாம், ஆப்போசிட் சைடுல எடுக்க முடியாது. கப்பு இதுவும் நல்லாதான் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல வாட்டர் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆப்போசிட்ல சர்வீன் வண்டி வரும், கொஞ்சம் பார்த்து நிதானமா. அண்ணா பாய்
அழகா இருக்கு. ரெடி போலீஸ் வெறினா பலை அவங்க ஆளணும். மண்ணு அம்மா என்ன வண்டி அது அப்போ தெரிஞ்சிட மழை விட்டுட்டாங்களா இல்லை படம் எனக்கு பயமா இருக்குதுடா. எனக்கு கான்ஃபிடென்ட் வரல எனக்கு சுத்தமா. பரவாயில்ல பெண்ணு என்ன பண்ணுறது, பேடி போகலாம். நம்ம பெண்ணு போகிறதே தோணல, கான்ஃபிடென்ட் வரல. இந்த மாதிரி பெண்ணெல்லாம் எனக்கு போட வரும், இதெல்லாம் போடுவேன். அம்பே வரம்போங்க இங்கதான் அப்ப விட்டது இருந்து என் பைக்கை கிடச்சு சார் அங்கே இருந்து விட்டது வந்து. வணக்கம் மாப்பிள்ள, எந்த ஊரே தேனியிலேருந்து நாங்கள். ஏங்கப்பா நல்லா தூக்குமோ? நல்லா தூங்கப்பா. சரி வா, நிற்கிற இடம் இருக்குமா? நிற்கலாம், இங்கே தூங்கலாம். அதுக்கு இங்கே கம்மி தூங்கலாமா? வரலையா? அப்படியே பார்த்து வருவேன். அந்த இடமா நிற்கிற மாதிரி இருக்கலாம். நாய்க்கு நம்ம பேசலாம். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நாய்க்குட்டி சௌக்கியமா? பாபா உன்னை ஒன்றும் பண்ணலவா? பா அழகுப்பலாம். ஏய் போடா, நாங்கள் பேசிட்டு வரோம். சரிப்பா, நாங்கள் பத்திரமா போயிட்டு வரோம். பாய். அழகா இருக்கிற ஏதாச்சும் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தா நல்லா வந்திருக்கோம். அழகா பேசி நின்றுருக்கான். சரிடா குட்டி, நாங்கள் போயிட்டு வரோம். ஞாபகம் வச்சுக்கோ, முத்தனே இருக்கு. இங்கேயே உட்காந்து இருந்தேன்னா வருவேன் பிஸ்கெட் வாங்கிட்டு. பாய். இதுதான் ஃபுல்லாக வச்சுக்கிட்டா. அதே நடந்தே போயிடுவோம்.
போலீஸ் இருந்தா இருப்பாரு. போலீஸ்கார் இருப்பாங்க. போலீஸ்கார் யாரும் இல்லடப்பா. அப்படியே ஏதாச்சும் இதுக்கு மேலே அப்படியே ஒவ்வொரு இடமா போக வேண்டியதான். அதை ஏறிட்டான். நதிக்கு ஒரு வளையம் ஐயோ கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ண. ஏ நிசாந்த், புதுசா செல்ஃப் கிணறுதுரா. என்னடா ஆகும் செல்ஃப் கிணறுதுரா? என்னடா 2 வருஷம் ஆயிடுச்சு பேட்டு போயிட்டுக்குமோ? 2 வருஷம் ஆயிடுச்சானோ வண்டியும் ஓட்டலையே, வீட்டே தான் பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. ஓட்டல அது பெரிய ஓட்டல முன்னாடி ஏகப்பட்டதா இருக்குது. இன்னும் ஊரே முன்னாடி இருக்குதுடா. போலாம் கையேந்து வேணா கிடையாது. வாட்டில் இங்கே இருக்கும். ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ரேட்டு கம்மியாக மீன்ஸ் நம்ம ஊர் அளவுக்கு தான் இருக்கும். பார்த்தா சரியா? சாரிடா இடிச்சுக்கண்ணா. இது ஒரு ஊர் தானே, மக்களுக்கு எல்லாருமே இருப்பாங்க. இது ஒரு ஊர் தான். 500 மீட்டர் இயற்கை பூங்கா 500 மீட்டர். எங்க இயற்கை எல்லாமே இருக்கும் முன்னாடி. இயற்கை பூங்கா சரி ஃபர்ஸ்ட் அவன் வாட்டர் கேட்டான். ஹோட்டல் இங்க ஒரு வாட்டில் இருக்கு. ஆனால் இது பெருசா இருக்கு. இல்லை இதெல்லாம் வேணாம். முன்னாடி போலாமா இல்லைங்க? முன்னாடி ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கு. அவனுக்கு ஓகேனா போகலாம். ஏகப்பட்ட ஹோட்டலுக்கு எதிரா. ஹோட்டலுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. கம்மி தானே. நம்பூர் அளவுக்கு தான். என்ன இருக்கும்? கிடைக்குமா? சிக்கன் ரைஸ் முன்னாடி இருக்கும். ஏன் அங்கே இல்லையா? சிக்கன் ரைஸ் இங்கே கூட இருக்கும்டா. போடுறாங்க எல்லாம் வச்சுங்க. முட்டை வச்சுங்கிறாங்க. இல்லை முன்னாடி போகலாமா இல்லை? ஏய் இருக்கா சிக்கன் ரைஸ்? இருக்காமா? சிக்கன் ரைஸ் இருக்கலாம். போட் ஹவுஸ் இப்படி உள்ளே போகலாம். நேரம் அப்படி போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு வெளில போகணும் போட் ஹவுஸ்க்கு. எல்லாமே மூடிடுவாங்க. 6 மணி 7 மணி இருக்குன்னு தான் போட் ஹவுஸ்லாம். 6 மணி 7 மணி நைட்டு நல்லா இருக்கும். சார் கூட்டமே இல்லை. இதுதான் போட் ஹவுஸ். இதுதான் அடிச்சுட்டு உள்ளே போகணும். சைடெலாம் இருக்கும். ஒரு வாட்டர் இருக்கு. சிக்கன் ரைஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹோட்டல் இது இந்த கடை இங்கே நிற்கலாம். சிக்கன் போடுறாங்க. பிரியாணி கிளம்பி சிக்கன் ரைஸ் போடுறாங்க. என்ன பிரியாணி வாங்கி சில்லியாங்கடா பைத்தியாரா. ஓலி நல்ல பையன். குடிக்க மாட்டான். தங்கமான பிள்ளை. தங்க பிள்ளை. ஆமா ப்ளூபி மேலேயே வச்சு துப்பிட்ட. நீ நல்லா வச்சியா?
எப்போ விழுச்சு ஒன்று உந்துச்சு டேஸ்ட் ஆயிடுச்சா ஓ ப்ரோ எடுத்துக்கோடா என்னடா டெக்னிக் நீங்க பாரு டெக்னிக்ல தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ன பண்றாடா இது இங்கே கழுவி இங்கே ஊற்றணுமா இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்க தண்ணி கொடுத்துருவாங்க சாமையா சாப்பிட்டு அப்புறமா